ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, பாவம் நீ எப்பப்பத்தாலும் அழகிறாய். நான் உன்னிடம் வந்து நின்று உனக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்று கூறினால் கூட உன்னுடைய மனமானது ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. காரணம், உனக்கு நான் நல்லதே செய்யவில்லை, உன்னை ஏமாற்றுகிறேன், உனக்கு வலி வேதனைகளை மட்டும்தான் தருகிறேன் என்று நினைக்கிறார். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு பொழுதுகளும் நல்லது தர வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். அது உனக்கு தெரியாது. உனக்கு தெரிகிறதோ இல்லையோ, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்ற ஆசைப்படுகிறேன். அதையாவது புரிந்து கொள். எதற்கெடுத்தாலும் வழிகளோடு இருந்தால் இங்கு யாரால் என்ன செய்ய முடியும்? நீ வழிகளோடு இருக்கிறாய் கண்மணி. உன்னுடைய வாழ்க்கையில் தப்புகள் நடந்து விடுமோ என்று நினைக்கிறாய். ஆனால் ஒரு நாளும் ஒரு பொழுதும் தவறுகள் என்று ஒன்றெல்லாம் நடக்காது. எத்தனையோ இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அப்படி ஒவ்வொரு இடத்திலேயும் உன்னை நான் காப்பாற்றி இருக்கும் பொழுது எதற்காக அம்மா தேவையில்லாமல் நீ கவலைப்பட வேண்டும்? கவலைகள் வேண்டாமே, நான் இருக்கிறேன். உங்களுக்கு பல இடத்தில் உதவியாக இருக்க நான் இருக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தொந்தரவுக்கு மேல் தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்கள் அனைவருமே கூடிய சீக்கிரத்தில் புரிந்து கொள்வார்கள். உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கிறது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் நடக்கப் போகிறது என்பதை அவர்களே புரிந்து கொள்வார்கள். நிறைய மன உளைச்சல்கள் வழிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை சீக்கிரத்தில் நான் ஒரு நல்லதொரு பயணத்திற்கு கொண்டு வருவேன். பல போராட்டங்களோடு வாழ்வது வாழ்க்கையா என்று நீ கேட்கலாம். ஆம், அது வாழ்க்கைதான். ஆனால் என்ன தெரியுமா? போராட்டங்கள் கொடுப்பது மொத்தமும் அடுத்தவர்கள் யார் என்று தெரிந்து கொள்ளவும், நீ எவ்வளவு தைரியமான பிள்ளை மற்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளவும் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம், அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய பாடங்களே கிடைக்கிறது. ஆனால் அதை எதையும் புரிந்து கொள்ளாமல் நீ, ஐயோ எனக்கு தெய்வம் கஷ்டத்தை தான் கொடுக்கிறது, என்னுடைய தெய்வம் எனக்கு தொந்தரவுகளை தான் கொடுக்கிறது, என்னை நிம்மதி இல்லாமல் தான் வாழ வைக்கிறது என்கின்றாய். அப்படியெல்லாம் அல்ல. உனக்கு நிம்மதிகளை கொடுப்பேன். நிறைய சுவாரஸ்யங்களும் நிறைய 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 சந்தோஷங்களையும் நானே எப்பொழுதும் கொடுப்பேன். உங்களுடைய வாழ்வில் நான் என்றுமே இருப்பேன். உங்களுக்கு நிம்மதிகளை கொடுக்காமல் உங்களை நான் எப்படி வாழ வைப்பேன்? உங்களுக்கு நிச்சயமாக நான் நிம்மதிகளை கொடுப்பேன். தீவிரமான சந்தோஷங்கள், தீவிரமான மனதில் இருக்கும் வேதனைகளை எடுத்து தீவிரமான சந்தோஷங்களை கொடுப்பேன். உங்கள் ஆயுள் முழுவதற்கும் எப்பொழுதும் இந்த சாய் இருப்பேன். ஆயுள் முழுவதற்கும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக சாய் இருந்து உங்களுக்கான உதவிகளை செய்து கொடுப்பேன். நீங்கள் நிச்சயம் பாருங்கள். எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாக யாருமில்லை என்று நினைக்காமல் நம்மோடு நம்முடைய அப்பா இருக்கிறார் என்று நினையுங்கள். ஒன்று நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், இப்பொழுதும் சரி எப்பொழுதும் இதை மட்டும் மறந்து விடாதீர்கள். நம்மோடு யாரும் இல்லை, நம் இந்த உலகத்தில் எப்பொழுதும் யாருமில்லாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் எப்பொழுதும் நினைக்காமல் நம்மோடு அப்பா இருக்கிறார் என்று நினையுங்கள். முதலில் என்னை நீங்கள் தெய்வமாக பார்ப்பதை விட உங்கள் அப்பாவாக பாருங்கள். நிச்சயமாக நல்லதுதான் நடக்கும். உங்களுடைய அப்பா இன்றும் சரி என்றும் சரி துணையாக இருப்பேன். உங்களை கவலைப்படுத்துவது, உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருப்பது, இப்படி யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தொந்தரவுகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் நிச்சயமாக நானே தண்டிப்பேன். எதிர்பாராத வழி வேதனைகளை கொடுத்தவர்களுக்கு மத்தியில் உன்னை நான் நிச்சயமாக வாழ வைப்பேன்.
எப்போ பார்த்தாலும் அழுகைதானா? எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் குழப்பங்கள் தானா? வாழ்க்கையில் நிம்மதியே இருக்கக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டாயா? நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் மறந்தும் விடாதே. மறக்க முடியாத நல்ல நல்ல விஷயங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்க இருக்கும். இந்த சமயத்தில் நீ எதையும் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்ற ஒன்றை சந்திக்கப் போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகிறோம். எதிர்பாராத பல திருப்தியான விஷயங்களை சந்திக்கப் போகிறோம் என்று நினைத்து சந்தோஷமாக இருங்கள். தொடர்ந்து வழிகளை கொடுத்த இந்த சாய் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நிம்மதிகளையும் கொடுப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுத்த இந்த சாய் உங்களுக்கு பல இடத்தில் பாரத்தை கொடுத்த சாய் இனி வரும் காலத்தில் திருப்தி என்பதையுமே கொடுப்பேன். இது எல்லாம் பேச்சுதான், சாதாரண வாக்குத்தான். இது எல்லாம் பொய், இது எல்லாம் நடக்காது. இது எல்லாமும் இப்பொழுது ஏதோ சொல்கிறார்கள், ஆனால் இதெல்லாம் நடக்காது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் அமைதியாக இருங்கள். நடந்ததற்கு பிறகு நீங்கள் என்னிடம் வந்து பேசுங்கள். அதுவரைக்கும் அமைதியாக இருங்கள். நிச்சயமாக நான் இருப்பேன். நிச்சயமாக உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் எல்லா இடத்திலேயும் பெரிய அளவில் இன்பத்தை கொடுக்க இந்த சாய் இருப்பேன். சாய் சாய் சாய். எல்லா பொழுதுமே சாய் தானே உனக்கு. இந்த சாயை சீக்கிரமாக நேரில் வந்து நீ சந்திப்பாய். அதுவும் ஷீரடிக்கு கண்டிப்பாக நீ வருகிறாயா இல்லையா என்பதை பார். நம்பிக்கையோடு என்னை வணங்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் என்றுமே உறுதுணையாகவே இருப்பேன். என்னை நம்பி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யும் பிள்ளைகளுக்கு நான் என்றுமே மிகப்பெரிய அளவில் நன்மைகளை மட்டுமே செய்வேன். என்னை நம்பிவிட்டு யாரும் தன்னந்தனியாக நிற்கப் போவதும் அல்ல. வாழ்க்கையில் எல்லா நாளும் தவித்து கொண்டு இருக்க போவதும் அல்ல. தவிக்காமல் நிம்மதியாக சந்தோஷமாக உங்களை நான் ஒவ்வொரு நிமிஷமும் வாழ வைப்பேன். இதுதான் நான் எடுத்து வைத்திருக்கும் முடிவாகும். நீங்கள் நினைப்பது போல கஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது, நஷ்டங்கள் எல்லாம் முடிந்தது என்பது போல நினைக்காமல் உங்களுடைய வாழ்வில் நான் எந்த அளவுக்கு திருப்திகளை தருகிறேன் என்பதை மட்டும் வேடிக்கை பார்த்தாலே போதும். நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம். நமக்கு நல்லது நடக்கும். நம்முடைய வாழ்க்கையில் யோகம் வரும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்பதை நினைத்தாலே போதும். தானாக நிம்மதி வந்துவிடும். இல்லை எனக்கு இது நடக்காது அது நடக்காது என்று புலம்பினால்தான் கவலைகள் வரும். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உங்களுக்கு நன்மை செய்ய, எப்பொழுதும் எல்லாமும் உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்கும். இந்த சாயிடம் இருந்து எப்பொழுதும் சாய் சாய் சாய். இந்த சாய் உன்னோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.